நிச்சயம் இல்லாத ஜபத்தை பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் இல்லாத ஜபம் எப்படி இருக்கும்? கெஞ்சுகிற ஜபம், கண்ணீர் விடுற ஜபம், புலம்புகிற ஜபம், ஒப்பாரி வைக்கிற ஜபமாக இருக்கும். ஜபத்தை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிட்டோம். தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு. உருட்டி பெரட்டி ஜபத்தை வச்சு எப்படிலாம் என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டு கடைசியில் ஜனங்க உருப்படியாக ஜபம் பண்ண அதுபடி பண்ணி விட்டோம். ஜபத்தில் முதல் காரியம் என்னன்னா வசனம். ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் உள்ளத்தில் என்ன வரணும்? நிச்சயம் உண்டாகணும். நான் கேட்கும் முன்னாலே எனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகணும். என்ன நிச்சயம் உண்டாகணும்? நான் கேட்கிற இந்த காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வசனம் அதை எனக்கு வாக்கு பண்ணுகிறது. எனக்கு அது நிச்சயம் உறுதியாக எனக்கு தெரியுது. இது என்னுடையது. பத்திரம் என்கிட்ட இருக்குது, இருக்குது. ஹலோ, தான் பத்திரம், நான் தான் ஓனர், எழுதியிருக்குது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். என் பேர் அதில் இருக்குது. பேரை போட்டுக்கணும் அதில். நம்மளே சிலர் பைபிளுக்கு மேலே இங்கே போட்டதோடு சரி, பேரை உள்ளே போடுறது இல்லை. இங்கே போட்டால் பத்தாதுங்க, அது திருடு போகாமல் இருக்கிறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன், அப்படி பைபிளை திருடுற ஆளுக்கு நானே கொடுத்துட்றேன். வா, டெய்லி 10 எங்கள் வீட்டு முன்னால் வச்சு வந்து எடுத்துகிட்டு போ. திருடு போன போட்டுமே, அதனால என்ன? உள்ள பேரை போடுங்க சார், உள்ள போடுங்க. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்ற இடத்துல போடுங்க. என் பேர் சாம் செல்லதுரை, என்னால் எல்லாம் கூடும், ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன். பத்திரம் தான், பத்திரம். இது அத்தாட்சி. எனக்கு என்ன அத்தாட்சி? என்னால் எல்லாம் கூடும் என்கிறது அத்தாட்சி. இங்கிருந்து தான் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு கூடும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடுன்றதுனால இங்கிருந்து தெரியும் எனக்கு எல்லாம் எனக்கு கூடும்னு. அப்ப இது இங்க வர்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, நிறைய பேர் கண்ணை மூடுறதுலே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணு, கண்ணை மூடு. நான் என்ன சொன்ன, முதல்ல கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் மனக்கண்களை பிரகாசம் அடைய பண்ணும். என் மனக்கண்களை திறந்துடணும் கர்த்தாவே. உம்முடைய வாக்கு தத்தங்களை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய அன்பினாலே எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய உள்ளான கண்கள் திறக்கப்படட்டும், என்னுடைய காதுகள் திறக்கப்படட்டும், என்னுடைய இருதயம் தெளிவுள்ளதாக மாறட்டும், வெளிப்பாடு உண்டாகட்டும். முதல்ல அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் சார், கண்ணு திறக்கிறதுக்கு. எல்லாம் கண்ணு மூடுறதுலேயே இருக்கிறாங்க.